ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தமிழ் புத்தாண்டானது வருதுங்க. இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா குபேர வாழ்வு தரக்கூடிய தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது குரோதி வருட பிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. சித்திரை 1ஆம் தேதி பிறக்கக்கூடிய இந்த குரோதி வருட பிறப்பு ஒரு குபேர வாழ்வை தரக்கூடிய வருட பிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா பிறக்கக்கூடிய நிலையில ஒரு புதிய குரோதி ஆண்டு வாழ்வில் பார்த்தீங்கன்னா சகல சௌபாகியங்களையும் தரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பார்த்தீங்கன்னா சகல சௌபாகிய நாளாக இந்த நாளை சொல்லலாங்க. சித்திரை முதல் நாள் பார்த்தீங்கன்னா தமிழர் மரபுப்படி தமிழ் புத்தாண்டாக பல காலமாக இந்த நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழில் 60 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா சுழற்சி முறையில் இடம் பெறுகின்றன. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வரும் சித்திரை முதல் நாளில் ஸ்ரீ சோபகிருது ஆண்டு முடிந்து புதிய ஸ்ரீ குரோதி வருடம் தொடங்குகிறது. இந்த குரோதி வருடத்தின் முதல் நாளில் சூரியன் கட்டத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை சஷ்டி திதியில் திருவாதிரை நட்சத்திரம் கூடிய சிறப்பான நேரத்தில் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அதிகண்ட யோகத்தில் புதிய வருடத்தின் முதல் நாள் தொடங்குகிறது அப்படின்னு சொல்லலாங்க. சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா மேச ராசியின் மீது உச்சம் காண்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா பல வகையில் பல ராசிகர்களுக்கு பல மாற்றங்களை தரும் நாளாக அமைய உள்ளது அப்படின்னு சொல்லலாங்க. சூரியன் குரு பகவானோட சேர்க்கை பார்த்தீங்கன்னா புது வருடத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழும் ஆச்சரியம் என்பதால் இந்த நாளில் சூரிய பகவான் உள்ளிட்ட நவ கிரகங்களை உருகி வேண்டுபவருக்கு பூர்ண ஆயுளும் உடல் நலமும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா குரோதி வருடம் அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஜோதிட சாஸ்திரப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த சிறப்பான நாளில் பார்த்தீங்கன்னா அதிகாலை எழுந்து நீராடி சூரிய நமஸ்காரம் செய்து இஷ்ட தெய்வங்களை வழிபடலாம். அதே போல புது வருடத்துல தாம்பூல தட்டில் தாம்பூல பொருட்களான அதாவது நவ தானியங்கள் மா பலா வாழை வைத்து பூஜை அறையில் வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாகவே சொல்லலாங்க. ஸோ இந்த குரோதி வருட தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய தானம் செலவு அது எந்த மாதிரி பொருட்களில் இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்று மனிதர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மிகப்பெரிய கஷ்டம் பார்த்தீங்கன்னா பண கஷ்டம் அப்படின்னு சொல்லலாங்க. இல்லாதவர்கள் பார்த்தீங்கன்னா இருப்பவர்களிடம் கையேந்தக்கூடிய நிலைமை இப்போ நிறைய பேருக்கு இருக்குங்க. இந்த நிலைமை பார்த்தீங்கன்னா இந்த புது வருடத்திலாவது மாற வேண்டும் அப்படின்னு எல்லாருமே நினைக்க வேண்டும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்முடைய தேவைக்கு நாம் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நிலைமை கட்டாயம் எல்லாருக்குமே இருக்குங்க. அதாவது அடுத்தவர்களிடம் கையேந்து விடக்கூடிய சூழ்நிலை அந்த கடவுள் நமக்கு கொடுக்கவே கூடாது அப்படின்னு பலரும் நினைத்து கொண்டுதாங்க இருந்திருக்கோம். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்போடு ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று இறைவனை மனதார வேண்டி இந்த தானத்தை நீங்கள் செய்யலாங்க. அதாவது இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் நீங்கள் செல்வ செழிப்போட பல மடங்காக இருக்கணும், உங்களோட கடன் சுமை எல்லாமே குறையணும் அப்படின்னு நீங்கள் மனதார வேண்டி இந்த பரிகாரத்தை செய்யலாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சித்திரை 1ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய முதல் செலவு இந்த பொருளை வாங்குவதற்காக மட்டுமே தாங்க இருக்கணும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கக்கூடிய அந்த பொருளை கண்டிப்பாக நீங்களே பயன்படுத்த கூடாதுங்க. நீங்கள் வாங்கக்கூடிய அந்த பொருளை யாருக்காவது நீங்கள் கட்டாயம் தானமாக கொடுக்கணுங்க. ஸோ எந்த மாதிரி பொருளை வாங்கணும், எந்த மாதிரி பொருளை முதல் தானம் செய்யணும் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். சித்திரை 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா முதலாக காசு கொடுத்து நீங்கள் வாங்கக்கூடிய அந்த ஒரு பொருள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க.
அந்த பொருளை எப்படி தானம் கொடுப்பது, எப்படி வாங்கணும் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் தானம் கொடுப்பது உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை கண்டிப்பாக அதிகரிக்குங்க. செல்வ செழிப்பு என்றாலே மகாலட்சுமி அப்படின்னு சொல்லலாங்க. மகாலட்சுமி என்றாலே பார்த்தீங்கன்னா பசு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பசுவில் இருந்து எடுக்கப்பட்ட பசு நெய் அல்லது பசும்பால் இந்த பொருளை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த 2 பொருளை ஏதாவது ஒரு பொருளை கட்டாயம் நீங்கள் இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வாங்கணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து முதல் வேலையாக குளித்து முடித்து விட்டு இந்த ஒரு பொருளை நீங்கள் கட்டாயம் வாங்கணுங்க. அதே போல் நீங்கள் இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு செய்யக்கூடிய முதல் செலவு பார்த்தீங்கன்னா இந்த பசு நெய் அல்லது பசு பாலாக மட்டும்தாங்க இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய பணத்தில் இந்த 2 பொருளை ஏதாவது ஒரு பொருளை கட்டாயம் வாங்கிடுங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா காஃபி டீ போட பால் வாங்கும் பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குங்க. அதனால் இந்த சித்திரை 1ஆம் தேதி காலை பணம் கொடுத்து பசும்பாலை வாங்கலாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பாக்கெட் பால் வாங்குவது கணக்கு கிடையாதுங்க. பசும்பால் கட்டாயம் இந்த சித்திரை 1ஆம் தேதி அன்னைக்கு பசும்பால் மட்டுமே வாங்கணுங்க. வாங்கிய பசும்பாலை பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் கோவிலுக்கு அபிஷேகத்திற்கு நீங்கள் வாங்கக்கூடிய அந்த பாலை கொடுக்கலாங்க. அதாவது ஆன்மீகத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செய்யலாங்க. ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா மன நிம்மதியும் நிறைய பலனும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த மாதிரி உங்களால் பண்ண முடியலனாலும் பரவாயில்லைங்க. இதை விட உங்களுக்கு பல மடங்கு பலன் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆசிரமங்கள் இருக்குங்க. அதாவது குழந்தைங்கள் வாழக்கூடிய ஆசிரமம் கட்டாயம் இருக்குங்க. அந்த ஆசிரமத்திற்கு இந்த பசும்பாலை வாங்கி நீங்கள் தானமாக கொடுக்கலாங்க. உங்களுக்கு நிறைய வசதி வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 5 லிட்டர் பால் அளவாவது நீங்கள் வாங்கி தானமாக கொடுக்கலாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் செய்ய முடியலனாலும் பரவாயில்லைங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏழை குழந்தைகளுக்கு ஒரு 1/2 லிட்டர் பசும்பால் வாங்கி நீங்கள் தானமாக கொடுக்கலாங்க. அந்த குழந்தைகள் அந்த பசும்பாலை காய்ச்சி சர்க்கரை போட்டு குடிக்கலாங்க. இல்லை என்றாலும் பரவாயில்லைங்க. இந்த சித்திரை முதல் நாள் பார்த்தீங்கன்னா இந்த பசும்பாலில் பாயாசம் செய்து நீங்கள் தானமாக கொடுக்கலாங்க. ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக குழந்தைகள் முதியோர்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு தானத்தை செய்திடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பசு நெய் வாங்கி கோவிலுக்கு தீபம் ஏற்றி தானம் செய்யலாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த தானம் உங்களுக்கு செல்வ செழிப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் பால் ஆசிரமத்திற்கு கொடுத்த மாதிரி இந்த பசுனையும் வாங்கி உங்களால் முடிந்தால் ஆசிரமங்களுக்கு வாங்கி கொடுக்கலாங்க. ஸோ இந்த நெய்யை ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய முதியவர்கள் குழந்தைகள் சாப்பிடும்போது இது ஒரு தானமாகவே எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய பொருட்களில் பசும்பாலும் நெய்யும் கண்டிப்பாக அடங்குங்க. அது கிடைக்காத குழந்தைகள் எவ்வளோ பேர் நிறையவே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சித்திரை 1ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு இந்த 2 பொருளை தானமாக செய்திடுங்க. நீங்கள் இந்த பொருளை தானமாக செய்கிறதுனால அதுக்கேற்ற பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் சித்திரை 1ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நீங்கள் வாங்கக்கூடிய முதல் தானம் முதல் செலவு என்ன மாதிரி பொருட்களாக இருக்கணும் அப்படின்னு இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.